அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிற மேலை நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர் யாருன்னு பார்த்தோன்னா தத்துவ போதக சுவாமிகள். ராபர்ட் டி நொபிலி அப்படின்ற இயற்பெயர் கொண்ட தத்துவ போதக சுவாமிகள் ரோம் பிரபுத்துவ குடும்பத்தை சார்ந்தவர். இவர் தன்னோட 26 வயசில் இயேசு சபையில் சேர்ந்து கத்தோலிக்க குருவாகி தமிழ்நாட்டில் சமய பணியாற்ற விரும்பி 1605ஆம் ஆண்டில் இந்தியாவிற்குள்ளே வந்து சேர்றாரு. அப்போது 1606ஆம் ஆண்டு மதுரை வந்து சேர்றாரு. மதுரையை அடைஞ்சு இவர் ஒரு தமிழ் துறவி மாதிரி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இந்த ராபர்ட் டி நொபிலி ஏன் ஒரு தமிழ் துறவி மாதிரி வாழ்ந்தார் அப்படின்னா, இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உயர் குலத்தவராக இருந்த பிராமணர்களை தன்னோட சமயத்தில் ஈடுபடுமாறு செய்வதையே தன்னோட ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தார். அதுக்காக இவர் தன்னை ஒரு பிராமணனாக மாற்றிக்கிட்டார். பார்ப்பதற்கு ஒரு பிராமணன் மாதிரியே காவியுடை அணிஞ்சு பூநூல் போட்டு புறத்தோற்றத்தில் ஒரு தமிழ் துறவியாக வாழ்ந்தாலும் தன்னோட அகமனதில் தன்னோட சமய கோட்பாட்டிலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவரோட இந்த செயல்களை பார்த்த பல கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் இவர் தன்னோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் வேதங்கள் புராணங்கள் போன்றவற்றை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடமொழி தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளில் நல்லா தேர்ச்சி அடைகிறாரு. இவர் தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டு தேர்ச்சி அடைஞ்சதன் பயனாக தமிழில் 40க்கும் மேற்பட்ட உரைநடை நூல்களையும் கவிதை நூல்களையும் இயற்றியிருக்காரு. இவர் இயற்றின நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்களாக கருதப்படுறது ஞானோபதேச காண்டம், மந்திரமாலை, ஆத்ம நிர்ணயம், தத்துவ கண்ணாடி, ஞான தீபிகை, புனர்ஜென்மம் போன்றவை குறிப்பிடத்தக்க நூல்களாக காணப்படுது. இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம் தெலுங்கு மொழிகள்லேயும் பல நூல்களை எழுதியிருக்காரு. ராபர்ட் டி நொபிலி அதிகப்படியாக தமிழில் உரைநடை நூல்களை எழுதினதுனால இவர் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. இப்படி தமிழ்நாட்டில் தங்கி சமய பணிகளையும் தமிழ் பணிகளையும் செஞ்சுட்டு வந்த தத்துவபோத சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுற ராபர்ட் டி நொபிலி தன்னோட இறுதியான வயதில் மயிலாப்பூரில் தங்கி 1656 இறைவன் திருவடியை அடைகிறாரு. இதுவே ராபர்ட் டி நொபிலியோட கிறிஸ்தவ சமயம் சார்ந்த தமிழ் பணியாகும். இவரை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற மேலை நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர் யாருன்னு பார்த்தோன்னா எல்லீஸ் துரை. எல்லீசன் அப்படின்னு தமிழ் ஒலி மரபுக்கேற்ப தன்னை அழைத்து கொண்டவர் தான் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லீஸ். இவர் வந்துட்டு 1796ஆம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு எழுத்தாளராக பணியில் சேர்றாரு. அதை தொடர்ந்து செயலராகவும் துணை செயலராகவும் வருவாய்த்துறை செயலராகவும் படிப்படியாக நீதிபதியாக உயர்வு பெறுறாரு. கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த எல்லீஸு அப்படின்றவர் ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு பணிநிலைகளில் பணியாற்றிட்டு வர்றாரு. அதை தொடர்ந்து இவருக்கு அந்த சமயத்தில் தமிழ் மேலே இருக்கிற பற்றின் காரணமாக தமிழில் பல்வேறு நூல்களை எழுதுகிறாரு. இவர் இங்கே தமிழ்நாட்டில் அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்த சமயத்தில் ராமச்சந்திர கவிராயர் அப்படின்ற தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழ் கற்றதாக செய்திகள் காணப்படுது. தமிழை கற்றுக்கிட்ட இவர் தமிழில் கவிதை எழுதினார். அப்புறம் பல்வேறு நூல்களை எழுதும் அளவுக்கு படிப்படியாக புலமை பெறாரு. இவர் தமிழை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தினது மட்டுமின்றி தமிழோட மறுமலர்ச்சிக்கு பெரிய அளவில் இவர் உதவி செஞ்சிருக்கிறதா குறிப்புகள் காணப்படுது. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தமிழ் மறுமலர்ச்சியின் ஊற்று கண்ணாக எல்லீஸ் துரை விளங்கியிருக்காரு அப்படின்னு அயோத்தியதாச பண்டிதர் குறிப்பிட்டிருக்காரு தன்னோட நூலில். அது தொடர்ந்து
தமிழ் சங்கம் ஒன்றை நிறுவி தனக்கு கிடைத்த சுவடிகள் எல்லாத்தையுமே இவர் அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்னு எல்லீஸ் துரையை புகழ்ந்து பாடியிருக்காரு அயோத்திதாச பண்டிதர். இப்படி திருக்குறள், நாலடியார், நாலடி 400 போன்ற நூல்களும் இப்படி அச்சிடப்பட்டதில் சில நூல்கள். இப்படி ஆங்கிலேயரோட ஆட்சி காலகட்டத்தில் அரசியல் அதிகாரியாகவும் இருந்து கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த எல்லீஸ் துரை தமிழ் மொழிக்கு பல்வேறு வகையில் உதவிகள் புரிஞ்சிருக்காரு அரசாங்க சார்பில். இதுதான் எல்லீஸ் துரையோட வரலாறு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியில் மேலும் சில மேலை நாட்டு கிறிஸ்தவ சமய அறிஞர்கள் குறித்து பார்க்கலாம்.